ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பசங்களை கூப்பிட்டுட்டு பாலக்காட்டில் இருக்கிற மழம்புழா டேமுக்கு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்கிற தீம் பார்க்கு போயிருந்தோம். அதோட வீடியோ ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பசங்களுக்கு எங்காவது போய் ஆகணும் அப்படிங்கிறதுனால இங்கே வந்திருந்தோம். இங்கேயும் நல்ல வெயில் தாங்க, ஆனால் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ரோப் காரில் நான் ஏறவே மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் வந்துட்டேன். இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு 75 ரூபா அந்த மாதிரி தான் வருது அப்படின்னாங்க. நான் என் ஹஸ்பண்ட் தான் டிக்கெட் எடுத்ததுனால எனக்கு சரியாக தெரில. ஆனால் அவ்வளோதான் வரும், அதுக்கு மேலே வராது. ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 500க்குள்ளே வரும். இந்த சீசனுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக தான் இருந்தது. இருந்தாலும் தண்ணி இருந்தது, போட்டிங் போகிற அளவுக்கெல்லாம் தண்ணி இருந்தது. ஷார்ட்ஸில் இதோட வீடியோ இருக்கும். அதில் இந்த டேம் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருப்பேன். வரலாம், ஒரு டைம் வரலாம். ஆனால் கொஞ்சம் வெயில் தான். உண்மையாகவே இதில் ஏறி உட்காரும்போது ஏதாவது ஆபத்து வந்தால் எப்படி தப்பிக்கிறதுங்கிற எண்ணங்கள் தான் என் மனசில் நிறையா ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ரோப் அப்படியே கிடுகிடுன்னு ஒரு இடத்துல ஆடும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் மேலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்ததுங்க. ஏதோ வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் டேமு. இந்த உள்ள பார்க்கெல்லாம் இருக்குது. இந்த பார்க்கு டேமெல்லாம் நம்ம இந்த ரோப் காரில் உட்காந்தே அப்படியே சுற்றி பார்த்துக்கலாம். தனியாகவும் நம்ம பார்க்குள்ளே போயும் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக டேமில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது செகண்ட் டைம் வந்தேன், ஆனால் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். இதுலேயும் நிறைய போட்டிங் ரைடு நடந்துட்டு தான் இருக்குது. இங்கே போட்ஸ் எல்லாம் நிறைய நின்றுட்டுருக்கும் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ரோப் காரில் 2 பேராக தான் உட்காரணும். பெரியவங்க ஒருத்தர், சின்ன குழந்தைங்க ஒருத்தர், அப்படின்னா சின்ன பசங்க ஒருத்தர், நானும் என்னோடய பையனும், என்னோடய ஹஸ்பண்டும் இன்னொரு பையனும் உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி அவங்க பேக்கில் வந்துட்டுருக்காங்க. ரோப் காரில் நம்ம ஏறி உட்கார்ற இடத்துலையுமே அது அப்படியே நின்ன ஸ்பாட்டில் அப்படியே ஏறி உட்காரணும். அது நின்றுட்டுலாம் இருக்காது. உட்காந்தோடனே மேலே ஹெல்மெட் மாதிரி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. அதனால் வீடியோ ரொம்ப ஃபோனை லாங்கில் வச்சு எடுக்க முடியல. இருந்தாலும் எப்படியோ வீடியோ எடுத்துடணும்னு அந்த பயத்துலேயும் வீடியோ எடுத்திருக்கேன் கொஞ்சம். நான் இப்போது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா போகிறதுனால பயம் வேறு. அதனால் ஃபோனை வெளியிலலாம் நான் வைக்கவே இல்லை, கீழே விழுந்துருமோன்னு சொல்லிட்டு. நம்ம போய் இறங்கும் போதும் டக்குன்னு நம்ம இறங்கி அந்த பக்கம் விலகிடணும். அதை அவங்க சொல்லுவாங்க. எனக்கு சரியாக புரியக்கூட இல்லை, ரொம்ப பயந்துட்டேன், இறங்கி ஓடிட்டேன். மொத்தத்தில் நான் கொஞ்சம் பயப்படுவேங்க, எதை பார்த்தாலும் பயப்படுவேன். அதுக்கப்புறம் பசங்க போட்டிங் எல்லாம் வேண்டான்ட்டாங்க, ஏன்னா நம்ம ஊட்டியில் அடிக்கடி போகிறதுன்ட்டு.